தொப்பை அதிகமாக இருக்குது, கெட்ட கொழுப்புக்கள் நிறையா இருக்குது, நான் எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன், பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டேன், பல பவுடர்கள் சாப்பிட்டு பார்த்துட்டேன், சைடு எஃபெக்ட் தான் நிறையா வருது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது நம்ம முன்னோர்கள், நம்ம பாட்டி வைத்தியங்கள் தான் நான் சொல்கிறேன். பல லட்சங்கள் வேணாம், பல ஆயிரங்கள் வேணாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கொழுப்பு மட்டும் குறையாதுங்க, இன்னும் ஒரு பலவிதமான நோய்களை தட்டி தூக்கும். சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தி வாருங்க. எந்த ஏஜில் இருக்கிறவங்களும் நீங்கள் இதை செயல்படுத்தலாம். சைடு எஃபெக்ட் கொஞ்சம் கூட வராது. தைரியமாக நீங்கள் செயல்படுத்துங்க. இதை செயல்படுத்துறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் ரத்தம் ஃபுல்லாக ப்யூரிஃபை ஆகிடும். ஸோ 3 வேளையும் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் தொந்தியில் உள்ள கொழுப்புக்கள் கரையும், தொந்தியும் குறைஞ்சிரும், ரொம்ப ஸ்லிம்மாக ஃபிட்டாக நீங்கள் இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ரொம்ப செலவே இல்லாமல் 0 காஸ்ட்டில் நீங்கள் இதை செயல்படுத்தலாம். அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. நிறைய பேரோட கேள்விகள், சார் தொப்பை எனக்கு அதிகமாக இருக்குது சார், லேடிஸும் கேட்குறீங்க, ஜென்ஸும் கேட்குறீங்க, தொப்பை அதிகமாக இருக்குது, கெட்ட கொழுப்புக்கள் நிறையா இருக்குது, நான் எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன், பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டேன், பல பவுடர்கள் சாப்பிட்டு பார்த்துட்டேன், சைடு எஃபெக்ட் தான் நிறையா வருது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது நம்ம முன்னோர்கள், நம்ம பாட்டி வைத்தியங்கள் தான் நான் சொல்கிறேன். பல லட்சங்கள் வேணாம், பல ஆயிரங்கள் வேணாம். ஓகேங்களா? நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெண்பூசணி ஒரு கீத்து 5 ரூபா, அதிகபட்சம் 10 ரூபா வாங்கினா போதுங்க. சிறப்பாக ஜூஸ் குடிங்க. எந்த மாதிரி வழிமுறைகள் நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்கிறேன், எந்த நேரத்தில் குடிக்கணும்னு சொல்கிறேன், நம்ம உடலுக்கு என்ன உணவு முறைகள் நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்கிறேன், என்ன அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்கிறேன். 100% சிறப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். செயல்படுத்தி இந்த தொந்தியை குறைய வைக்க நீங்கள் ஈஸியான டிப்ஸ் இதுதான். ரொம்ப சீப்பஸ்ட்டு டிப்ஸு, செலவே இல்லாமல் நீங்கள் மற்ற வழிமுறைகளுக்கு இதை 0 காஸ்ட்டுன்னே சொல்லலாம். அது நம்ம தோட்டமெல்லாம் வச்சுருந்ததுன்னா வெண்பூசணியெல்லாம் ஈஸியாக கிடைக்குது. வெண்பூசணியெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திஷ்டி கழிக்கிறதுக்கு, வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் மிகப்பெரிய மருத்துவ குணம் உள்ளது வெண்பூசணி, பம்ப்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமாக எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 வேளை பயன்படுத்துங்க. எப்போ பயன்படுத்தணும்னா காலையில் ஒரு 5 மணிலேருந்து 5:30 மணிக்கு முன்னால் பயன்படுத்துங்க. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 11:30லேருந்து ஒரு 12க்குள்ளே பிஃபோர் லஞ்ச் இந்த ஜூஸை குடிங்க. 3வது ஈவினிங் டைமில் ஒரு 5லேருந்து 5:30க்குள்ளே இந்த ஜூஸை குடிங்க. இந்த ஜூஸ் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெண்பூசணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. விதையோட தோலோட கட் பண்ணி மிக்சியில் போடுங்க. சும்மா ஒரு 2 கைப்பிடி அளவு இருந்தால் போதும். ப்ளஸ் ஒரு 3 மிளகு 4 மிளகு மிக்சியில் போடும்போதே போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஒரு 1/4 லெமன் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சுவைக்கு உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், தேவையில்லைனாலும் தேவையில்லை. ஸோ காலையில், மத்தியானம், நைட்டு டைம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் ஒவ்வொரு தடவை காலையில் குடிக்கும் பொழுது நான் சொல்கிற ஒரு பொருட்களை ஆட் பண்ணோம், மத்தியானம் குடிக்கும் பொழுது அந்த ஜூஸோட இன்னொரு பொருட்களை ஆட் பண்ணோம், நைட்டு குடிக்கும் பொழுது 3ஆவதாக ஒரு பொருளை ஆட் பண்ணோம். காலையில் குடிக்கும் பொழுது இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி சாறை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மத்தியானம் குடிக்கும் பொழுது இஞ்சிக்கு பதிலாக சுக்கு பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இரவு குடிக்கும் பொழுது சுக்குக்கு பதிலாக, இஞ்சிக்கும் பதிலாக கடுக்காய் பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கொழுப்பு மட்டும் குறையாதுங்க, இன்னும் ஒரு பலவிதமான நோய்களை தட்டி தூக்கும். சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தி வாருங்க. எந்த ஏஜில் இருக்கிறவங்களும் நீங்கள் இதை செயல்படுத்தலாம். சைடு எஃபெக்ட் கொஞ்சம் கூட வராது. தைரியமாக நீங்கள் செயல்படுத்துங்க. இதை செயல்படுத்துறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் ரத்தம் ஃபுல்லாக ப்யூரிஃபை ஆகிடும். ராஜ உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணீரல், கல்லீரல், இருதயம், கிட்னி, உடல் சோர்வு இருக்காது, மனசில் ஒரு தெளிவு இருக்கும், நம்மளோட செயல்பாடுகளை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம், கண்ணுக்கு நல்ல தெளிவு இருக்கும், உடம்பெரிச்சல், கால் பாத குடைச்சல், தலைவலி, இந்த மாதிரி பலதை சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா நம்ம காலையில் இஞ்சி சேர்த்துறோம், மதியான நேரத்தில் சுக்கு சேர்த்துறோம், இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா கடுக்காய் பவுடர் சேர்த்துறோம். இந்த 3மே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா அந்த பித்தம், வாதம், கபத்தை சமநிலைப்படுத்துவதனால நம்ம உடம்பில் உள்ள ராஜ உறுப்புகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராஜ உறுப்புகள் என்ன? இருதயம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், கிட்னி. ஸோ இந்த ராஜ உறுப்புகள் எப்போ சந்தோஷமாக இருக்குது அப்போவே நம்மளோட உடலில் உள்ள அனைத்து செல்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்தவித டிசீஸுமே நம்மளை நோக்கி வராது. இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கும்,
சார் வெண்பூசணி வந்து எப்படி சார் எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தலாமான்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. 1 இயரில் ஒரு வருஷத்தில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 5 months to 6 months நீங்கள் இதை பயன்படுத்துங்க. குளிர்காலத்தில் வேண்டாம். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த வெண்பூசணி. அதனால் குளிர்காலத்தில் இதை பயன்படுத்த வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 6 மாதம் இல்லை ஒரு 5 மாதம், 1 இயருக்கு 5 மாதம் நீங்கள் இதை சிறப்பாக பயன்படுத்தலாம். 3 வேளையும் நீங்கள் செயல்படுத்துங்க. ஸோ 3 வேளையும் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் தொந்தியில் உள்ள கொழுப்புக்கள் கரையும், தொந்தியும் குறைஞ்சிரும், ரொம்ப ஸ்லிம்மாக ஃபிட்டாக நீங்கள் இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து ரொம்ப செலவே இல்லாமல் 0 காஸ்ட்டில் நீங்கள் இதை செயல்படுத்தலாம். ஏன் 0 காஸ்ட் சொல்கிறேன்னா, மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பே பண்ணணும், 6 மாதத்துக்கு இவ்வளோ பே பண்ணணும், 1 கிலோ கம்மி பண்ணலாம், 3 கிலோ கம்மி பண்ணலான்னு சொல்கிறாங்க. சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வரும். அதை கம்பேர் பண்ணும் பொழுது இது ஒரு 0 காஸ்ட் தான். இது செயல்படுத்துறதுனால அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் தான் நிறையா இருக்குது. இருதயம் நல்லாயிருக்கும், கிட்னி நல்லாயிருக்கும், டயர்ட்னஸ் ஆகாது, உங்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத வலி, நம்ம கண் பார்வை எல்லாமே தெளிவாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இதை நீங்கள் சேர்த்த ஒரு 5 மாதம் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்மளோட தலைமுடி கொட்டுவது நிற்கும். ஏன்னா கொழுப்புக்கள் அதிகமாக தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனோட வளர்ச்சி குறைந்துக்கிட்டே இருக்கும். கொழுப்புக்கள், கெட்ட கொழுப்புக்கள் உங்கள் உடம்புலேருந்து போக தலைமுடி ரொம்ப கொட்டுறது நிற்கும். ஃபர்தராக டெவலப்மெண்ட் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும். ஸோ லைஃப் லாங் இதை யார் வேணால் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, செலவும் கிடையாது. சிறப்பாக செயல்படுத்திட்டு உங்கள் அனுபவத்தை என்னோட பகிருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கண்டிஷன், சில உணவு முறைகள் இருக்குது. இது எடுத்துக்கிறப்ப சில உணவு முறைகளை நீங்கள் 100% த்ரூ அவுட் தி இயர் கட் பண்ணியே ஆகணும். என்ன சார் பண்ணலாம்? பேக்கரி பக்கம் போகவே போகாதீங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, கேக்கு, பேக்கரி ஐட்டம் நிறைய சாப்பிட்றதுனால கொழுப்புக்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, கொழுப்புக்கள் கரையவே மாட்டேங்குது. ஸோ அதனால் பேக்கரி ஐட்டம் சாப்பிடாதீங்க. மைதா மாவு, பரோட்டா, ஹோட்டலில் நிறைய சாப்பிட்றது, அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா கிரில் சிக்கனு, அந்த மாதிரி எல்லாம் டோஸ்ட் பண்ணது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குழம்புல இருக்கிறது சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் நீங்கள் செயல்படுத்தும் பொழுதே ஒரு 2 மாதத்துலேயே நமக்கு நல்ல சேஞ்ச் தெரியும். நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு நல்ல தெளிவு இருக்கும். ஓகேங்களா? சிறப்பாக செயல்படுத்துங்க. நான் சொல்கிற இந்த ஃபுட் ஆக்டிவிட்டீஸையும் செயல்படுத்துங்க. இன்னும் ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். பல லட்சங்கள் செலவு செய்து இன்றைக்கி வரைக்கும் தொந்தியை குறைக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கிக்கிங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ காலை நேரமாக இருந்தால் ரொம்ப நலமாக இருக்கும். மினிமம் ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுங்க. உங்கள் உடம்புக்கு 100% எக்ஸசைஸாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் நான் சொல்கிற இந்த ஜூஸை எடுத்துக்கிட்டு உணவு முறைகளை தவிர்த்துக்கிட்டு, நான் சொன்ன உணவு முறைகள்லாம் சாப்பிடாம தவிர்த்து சைக்கிளிங் டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% உங்களோட கொழுப்புக்கள் கரையப்படும், தொந்தி குறையும். குறையலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சிறப்பாக எனக்கு தகவல் சொல்லுங்கள். எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறத என்னால் 100% சொல்ல முடியும். ஏன்னா இதை செயல்படுத்தினா ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் நினச்ச வெயிட் குறையலைன்னாலும் இதை நீங்கள் எடுத்துக்க உங்களுக்கே தெரியும். நீங்கள் எப்போ நான் சொன்ன உணவு முறைகள் எடுத்துக்காமல் நீங்கள் இதை செயல்பட்டுட்டே வரீங்களோ உங்களோட கொழுப்புக்கள் குறையிறத உங்கள் மனசுக்கே தெரியுங்கிறதுனால நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, நம்ம இதை சாப்பிட்டதுனால தான் மறுபடியும் குறையல அப்படின்னு சொல்லி நீங்களே கரெக்ட் பண்ணிக்குவீங்க. இதை சூப்பராக செயல்படுத்தி எந்த கொழுப்புக்கள், கெட்ட கொழுப்புக்கள் வேணும். நான் சொல்கிறது எல்லாமே இந்த கெட்ட கொழுப்புக்கள் உடம்பில் பார்த்தீங்கன்னா தொந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, தொடையில் இருக்கும். நீங்கள் இதை சிறப்பாக இந்த ஜூஸை குடித்து அற்புதமாக செயல்படுத்தி கெட்ட கொழுப்பை சூப்பராக உங்களுக்கு கம்மியாயிடும். இதை செயல்படுத்தும் போதே உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு புரியும். அற்புதமாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.